வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெந்தயக்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெந்தயக்களி நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ரெண்டாவது ஜீரண கோளாறு அந்த மாதிரியெல்லாம் இந்த வெந்தயம் போட்டு நம்ம செய்கிற தொட்டு உடம்புக்கு நல்லது. பசித்தன்மையும் நல்லா இருக்கும். இதை வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெந்தயக்களிக்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் பச்சரிசி பாருங்கள், ஒரு 1 ஹவர் நான் ஊற வச்சுருக்கேன். வெந்தயம் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் போட்டிங்கன்னா போதும். வெந்தயத்தையும் நான் ஊற வச்சுருக்கேன். வெல்லம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம உளுந்தங்களிக்கு இதை தண்ணி வடித்து எடுத்துடலாம். வெந்தயத்தில் ஊற வச்சுருக்க தண்ணி வடித்து எடுத்துருங்க. இப்போது வெந்தயம் மிக்சியில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெந்தயத்தில் அந்த தண்ணியை வடிச்சிட்டு நான் வெந்தயத்தை போட்டேன். இப்போ அரிசி வெந்தயம் அரிசியெலாம் நீங்கள் கழுவிட்டு ஊற வைங்க, அப்படியே போட்டுக்கலாம். இதில் இருந்த தண்ணியும் வடிச்சிட்டேன். நம்ம வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா அரைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வெந்தயக்களிக்கு அரிசியும் வெந்தயத்தையும் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்படி தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி விட்டு. இது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்லெண்ணெயும் வெல்லத்தையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ 100 அரிசி எடுத்திருந்தோம், ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருந்தோம். அதுக்கு நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஹையில் வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவை நல்லா கலக்கி இப்போ இதில் ஊற்றிக்கிட்டே நீங்கள் கலக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்டலாம். ஏன்னா நல்லா வேகணும் மாவு. பாருங்கள், நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கசப்பு தன்மை இருக்காது. இப்படி ரொம்ப ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வேக விட்டுருங்க. கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்குங்க. இதை தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். இப்படி தண்ணியை தொட்டுட்டு இப்படி பண்ணுங்கள். பாருங்கள், கையில் ஒட்டாமல் வரணும். இதுதான் வெந்துருச்சுன்னு நல்லா பக்குவோம். இப்போ பாருங்கள், கடைசியில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு ஒரு கிண்டு. நல்லெண்ணெய் தான் போடணும் இதுக்கு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் கொட்டணும். பாருங்கள், இப்போ உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வெல்லம் கொஞ்சம் போட்டுட்டு இதில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே சூடோடவே நம்ம எடுத்து இந்த எண்ணெயில் தொட்டு சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.